மகேஷ், இது மகேஷோட குரலாச்சு. என்னாச்சு? ஃபைனலி எங்களோட பிளான் வேலை செய்யுது. எங்க பாம்பு? ரிலாக்ஸா இருங்க, ஒண்ணு இல்ல. மகேஷ் அங்கிள், இங்க பாருங்க, இங்க பாம்பெல்லாம் எதுவும் இல்ல. இது லூத்ரா ஹவுஸ். இது என்ன காடா? இங்க எப்படி பாம்பு வரும்? இங்க எந்த பாம்பும் இல்ல. நீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் ப்ளீஸ். இங்க எந்த பாம்பும் இல்ல. இது அவருடைய பிரம்ம. ஏன்னா மகேஷ் அங்கிளுடைய நிலைமை கொஞ்சம் சரியில்லை. அவர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவருடைய மூளை இவன் கண்டபடி உளறான். இல்ல உளறல கரண், இவங்க கிட்ட சொல்லி ஆகணும். இல்லனா இவங்க பயந்துருவாங்கல்ல. இவங்க நம்ம கெஸ்ட், இவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. இவங்களுக்குலாம் தெரியாம இங்க பாருங்க, மகேஷ் அங்கிள் இருக்கார்ல, இவர் லூத்ரா பிசினஸ், லூத்ரா ஹவுஸ் உடைய முதலாளி. ஆனா இவருடைய உடல்நல ரொம்ப சரியில்லை. இவருக்கு மைண்ட் கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. ஆனா இவருக்கு வைத்தியம் நடக்குது, ஆனா குணமாகவே மாட்டேங்குது. ஆனா நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். இவர் என்ன சொன்னாலும் சரி, இவர் பேச்ச நீங்க நம்பவே வேண்டாம். பாம்பு கிம்புன்னு என்ன சொன்னாலும் சரி, இங்க எதுவுமே இல்ல. சரியா? ப்ளீஸ் ரிலாக்ஸ். அமைதியா இருங்க. இவரை இப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இவரை எப்படி கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு விஷயத்தால தான் முடியும். அதான் சாட்டை. ஷட் அப். Oh no, he's mad. மகேஷ் லோத்ராவோட மென்டல் கண்டிஷன் இவ்ளோ மோசமாயிடுச்சா? எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன், இவருக்கு எவ்வளவு பெரிய பேர் இருக்கு. ஸ்மார்ட், இன்டெலிஜென்ட். ஆனா இப்ப பாருங்க, இப்படி இருக்காரு. I mean, this is like a breaking news. இவ்ளோ பெரிய விஷயத்தை இவங்க எப்படி தான் மறைச்சாங்களோ? பின்ன மறைக்காம இருப்பாங்களா? இவ்வளவு பெரிய பிசினஸ் அனௌன்ஸ்மென்ட் நடக்கும்போது இந்த விஷயத்தை மறைக்காம இருப்பாங்களா என்ன? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். மகேஷ் மாமா ஒரு பைத்தியங்கிறத எங்க ஃபேமிலியோடைய ரொம்ப பெரிய சீக்ரெட்டா இருந்தது. ஆனா இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதுவும் என்னால. நான் எல்லாரும் முன்னாடியும் இவரை பத்தின உண்மையை சொல்லியிருக்க கூடாது. இப்ப என்ன ஆகுமோ? ஓ காட். இப்ப மிஸ்டர் நானாவரே அண்ட் எம்எல்ஏ சுரேந்தர் சார் எங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. எம்எல்ஏ சுரேந்தர் சார், நானாவரே சார், எனக்கு என் குடும்பத்து மேல நிறைய அன்பு இருக்கு. அவங்க மேல நிறைய அக்கறை இருக்கு. ஆனா நான் யாரோட பிசினஸ் பண்றேனோ அவங்கள பத்தியும் கேர் பண்ணுவேன். அவங்க மேலேயும் அக்கறை இருக்கு. உங்களுக்கு எந்த விதத்திலும் நஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சோ உங்ககிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன். நீங்க யாரும் ப்ளீஸ் லூத்ரா இண்டஸ்ட்ரீஸ்ல சுத்தமா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா ஒருவேளை நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய நஷ்டம் ஏற்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நியூஸ் வெளியில போச்சுன்னா லூத்ரா இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஃபேஸ், அதாவது மகேஷ் லூத்ரா பைத்தியம்னா என்ன ஆகும்?
அதுக்கப்புறம் லூத்ரா இண்டஸ்ட்ரீஸோடைய எல்லா ஷேர்ஸும் கிராஷ் ஆயிடும். ஸோ ப்ளீஸ் நீங்க லூத்ரா இண்டஸ்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். மகேஷ் அங்கிள் அமைதியா இருங்க. சித்தப்பா ஒண்ணு இல்ல. பாம்பெல்லாம் இங்க எதுவும் இல்ல. ஜஸ்ட் காம் டவுன். இல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. சித்தப்பா சித்தப்பா ஒண்ணு இல்ல. சித்தப்பா இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க. இங்க பாருங்க. நான் உங்களை கொஞ்சம் தள்ளி போறியா? சித்தப்பா பயப்படாதீங்க ஒண்ணு இல்ல. மகேஷ் மாமா நீங்க என்னோட கையை பிடிச்சுக்கோங்க. நீங்க ஏன் கையை பிடிச்சுக்கோங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. பாம்ப நீங்க மட்டும் பார்க்கல, நான் கூட பார்த்தேன். ஆமா, நான் கூட பாம்ப பார்த்தேன். நான் கூட ரொம்ப பயந்து போயிட்டேன். யாராவது பாம்ப பார்த்தா பயப்படாம இருப்பாங்களா என்ன? யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. நான் கூட ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு நீங்க தான் ஞாபகம் வந்தீங்க. நீங்க எப்பவுமே என்ன சொல்லுவீங்க? பயம் வந்தா கண்ணை பார்க்கணும், அப்படி பார்த்தா பயம் ஓடி போயிடும்னு சொன்னீங்கல்ல. நீங்க எப்பவுமே என்கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஒருவேளை உனக்கு பயம் வந்தா ஏதாவது முன்னாடி வந்து அதனால உயிருக்கு ஆபத்துனா அதை பார்த்து பயப்படாத. அதோட நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? நீங்க எப்பவுமே என் கூட இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, என்ன சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு தைரியத்தை கொடுத்து எனக்கு பலத்தை கொடுப்பீங்கல்ல. எந்த ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் வந்தாலும் நீங்க எப்பவும் என் கூட இருப்பேன்னு சொல்வீங்கல்ல. மகேஷப்பா, நான் பாம்பை பார்க்கும்போது இதைத்தான் நானும் யோசிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு பாம்பு மேல இருந்த பயம் போயிடுச்சு. இப்போ சுத்தமா பயமாவே இல்ல. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க என் கூட இருக்கீங்க. அதே மாதிரி நானும் உங்க கூட இருக்கேன். உங்களோட மொத்த குடும்பமும் என் கூட இருக்கு. என் கையை பிடிச்சிட்டீங்கன்னா, பாம்பை பார்த்து பயப்படாம இருந்தீங்கன்னா அதுவே தானே இங்க இருந்து போயிடும். பாருங்க, என் கையை பிடிச்சு பாருங்க. கடைசி வாய்ப்பு. இப்ப ஒருவேளை எல்லாரும் முன்னாடியும் மகேஷ் லூத்ரா மனசுல பாம்பு பயத்தை விதைக்கலனா என்னுடைய மொத்த பிளானும் ஃபெயில் ஆயிடும். பாம்பு சித்தப்பா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. பயப்படாதீங்க சார், பாத்தீங்களா? அதோ அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஆமா, அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. போயிடுச்சு. பாத்தீங்களா மகேஷ் மாமா? நீங்க என் கையை பிடிச்சதும் பாம்பு போயிடுச்சு. அதோ பிருத்விக்கு கூட பாம்பு தெரிஞ்சிருக்கு. பாத்தீங்கல்ல, நீங்களும் எல்லாரும் பாத்தீங்கல்ல. பாம்ப மகேஷப்பா மட்டும் பார்க்கல, நானும் பார்த்தேன். அப்புறம் பிருத்வியும் பார்த்திருக்கான். அதான் அப்படி பயங்கரமா கத்திருக்காரு. ஒரு நார்மலா இருக்கிற மனுஷனே பாம்ப பார்த்து இப்படி கத்தும் போது, அப்புறம் என்னோட மகேஷ் மாமா கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காரு. அவருக்கு ஜுரம். இவரு பாம்பு பார்த்து பயப்படுவாரா இல்லையா? யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. ஆனா இப்ப போயிடுச்சு. அதோ அந்த பக்கம் அது போயிடுச்சா இல்லைன்னு பாருங்க. நீங்க தான் என் கையை பிடிச்சிட்டீங்கல்ல, அதனால பாம்பு போயிடுச்சு. இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. மாமாவை மேல தூக்கி உட்காருவீங்க. வாங்க வாங்க, எழுந்துறீங்க. மாமா எழுந்துறீங்க. மேல ஏறி உட்காருங்க. மெல்லமா உட்காருங்க. இங்க பாருங்க, போயிடுச்சு. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. பாம்பு கூட போயிடுச்சு. நீங்க கொஞ்சம் தைரியம் காட்டினதும் பாம்பு உங்களை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுதான். ஐம் சோ சாரி. நீங்க எல்லாருமே இப்போ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல.
அது அவருக்கு இப்ப கொஞ்சம் ஃபீவரா இருக்கு, உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஆனா அவரோட மென்டல் கண்டிஷன்ல இப்ப நார்மலா தான் இருக்கு. பாம்பை பார்த்தா யார் வேணாலும் பயப்படுவாங்கல்ல. நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க, பிருத்வி மாதிரியான ஆளுங்களே பயப்படும் போது, பாம்பு பாம்புன்னு கத்தும் போது, அது மகேஷ் மாமாவும் பயப்படுவார் தானே? நடந்த எல்லாமே அப்சல்யூட்லி ஓகே. யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இப்போ மகேஷ் மாமாவும் நல்லா இருக்காரு இல்லையா மாமா? எனக்கு டயர்டா இருக்கு. சரி வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். வாங்க மெதுவா. மகேஷ், ரூமுக்கு மெதுவா, போங்க. வாங்க. மெதுவா. I think he is okay. எல்லாமே இப்ப நார்மல் ஆயிடுச்சு. எல்லாம் ஓகேவா தான் இருக்கு. மகேஷ் அப்பாவோட பாடி கண்டிஷனும் இப்போ நார்மலா இருக்கு. சோ நீங்க யாரும் வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சோ பிரீதா, உங்களோட ப்ராஜெக்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஒரு கனவு மாதிரி இருக்கு. இதை நிறைவேத்துங்க. உங்க ட்ரீம் ப்ராஜெக்ட ஆரம்பிங்க. நான் நாளைக்குள்ள உங்களுக்கு செக் அனுப்புறேன். Yes, Preeta. Go ahead. Thank you. இன்னைக்கு இந்த நாள் எங்களோட ஃபேமிலிக்கு ட்ரீம் கம் ட்ரூ நாள் தான். அதனால இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற ஸ்வீட் பாக்ஸ வாங்காம போக கூடாது. சோ ப்ளீஸ் எல்லாரும் ஸ்வீட் பாக்ஸ வாங்கிட்டு போங்க. இந்த நாள் எங்க எல்லாருக்கும் ரொம்பவே ஸ்பெஷல். நாங்க எல்லாரும் எங்களோட புது மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணிருக்கோம். இது எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். சோ எல்லாருமே ஸ்வீட்டை சாப்பிட்டே ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு எங்க வீட்ல லோரி செலிப்ரேஷன் இருக்கு. அதனால நீங்க எல்லாருமே நாளைக்கு நடக்கிற செலிப்ரேஷன்ல கலந்துக்கிட்டே ஆகணும். அப்பதான் எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ ப்ளீஸ் எல்லாரும் வாங்க. Thank you so much for coming. Thank you. இல்ல இல்ல இல்ல, உட்காருப்பா. மகேஷ், நான் உன்னோட அம்மா. பயப்படாத கண்ணா, பயப்படாத. மகேஷ், பயப்படாதீங்க. இவங்க அத்தை, உங்களோட அம்மா. சித்தப்பா, நீங்க ப்ளீஸ் ஓய்வு எடுத்துக்கோங்க. சித்தப்பா, சித்தப்பா, உங்களுக்கு ஒன்று சொல்லவா? பிரீதா நீ என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க என்கிட்ட போ சாமி, மகேஷ் அப்பா கிட்ட போ, அவர்கிட்ட போய் ஓய்வெடுக்க சொல்லுன்னு சொன்னாங்க. இங்கேயே தூங்க சொன்னாங்க. இதை பிரீதா நீ தான் என்கிட்ட சொன்னாங்க. பிரீதா, ஆமா ஆமா மகேஷ், பிரீதா சொன்னா உங்க பொண்ணுதான். என்னால முடிஞ்சதுன்னா நான் கடவுள்கிட்ட சண்டை போடணும்னா நான் சண்டை போட்டுருவேன். எதுக்காக தெரியுமா? அவர்கிட்ட நான் ஏன் சண்டை போடணும்னா, ஏன்னா அவர் உன்னை என் பொண்ணு அனுப்பலையே. பிரீதா தான் சொன்னா, உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னா.
எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்கணும். சமீர் இங்க பாரு. அழுகாதப்பா. வேணா பாரு, எல்லாம் சரியாயிடும். எல்லாம் கொஞ்ச நாள் தான், மறுபடியும் எல்லாம் பழையபடி ஆயிடும். என்னால இதெல்லாம் பார்க்க முடியல பாட்டி. அந்த கடவுள் எல்லாத்தையும் இதை சரி பண்ணணும், என்னால தாங்க முடியல. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கொஞ்ச நேரமா இருந்தாலும் சரி, மகேஷ் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் அவர்கிட்ட வரத்துக்கு விட்டுருக்காரு. நம்ம எல்லாரையும் கொஞ்ச நேரத்துக்காவது அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாரு. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அண்ணி. இந்த நாள் என் லைஃப்ல ரொம்ப பெஸ்டான டே. பெஸ்ட் டே அண்ணி. கரீனாக்கா, இந்த பெஸ்ட் நாள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் பிரீதா தான். ஒருவேளை இன்னைக்கு மீடியா பிருத்வி சொன்ன எல்லாத்தையும் கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு என்ன இருக்கும் தெரியாது. எல்லாமே நாசமாயிருக்கும். மகேஷ்க்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அவன் எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டான். ஆனா எண்ட் மொமெண்ட்ல பிரீதா தான் வந்து எல்லாத்தையுமே சமாளிச்சா. மகேஷோட கௌரவத்துக்கு எந்த களங்கத்தையும் வரவிடல. நிஜமாவே அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அத்தை, நான் தான் சொன்னல, பிரீதாக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனசு. நான் போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன். அதனாலதான் பிரீதா மாதிரி ஒரு மருமக எனக்கு கிடைச்சிருக்கா. நான் அவளுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும்னு நினைச்சாலும் என்னால அதை என்னைக்குமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த வீட்ல எப்பெல்லாம் சந்தோஷம் வந்திருக்கோ அதுக்கெல்லாம் பிரீதா தான் காரணம். அதோட இன்னைக்கு பிரீதா எல்லார் முன்னாடியும் செஞ்ச காரியம் இருக்கே, அத நம்ம யாராலையும் செய்ய முடியலையே. ஒருவேளை இன்னைக்கு நான் பிரீதா கிட்ட தேங்க்யூ சொல்லணும்னு நினைச்சேனா அது ரொம்ப சின்ன வார்த்தையா இருக்கும். நாங்க மனசார அவளுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்க. எல்லார் முன்னாடியும் நம்மளோட மானத்தை பிரீதா தான் காப்பாத்திருக்கா. சித்தி ப்ளீஸ், நீங்க அழுகாதீங்க ப்ளீஸ். இது ஆனந்த கண்ணீர் தான் சமீர். நீ வேணா பாருப்பா, மகேஷ் சீக்கிரமா குணமாயிடுவாரு. அதுவும் ரொம்ப சீக்கிரமா. என் ரூம்ல பாம்பு இருக்கு. மகேஷ் மாமா, நீங்க என்னோட கையை பிடிச்சுக்கோங்க. அந்த வீட்டை நோக்கி நான் ஒரு அடி எடுத்து வச்சாலும் அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னால இப்ப அங்க வர முடியாது. இங்க பாரு, நான் உனக்கு சத்தியம் பண்றேன், உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் உனக்கு சத்தியம் பண்றேன், ஒரு அப்பாவா நான் சத்தியம் பண்றேன். மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க சீக்கிரமாவே குணமாயிடுங்க மாமா. என்னால உங்களை இந்த நிலைமையில பார்க்கவே முடியல. நீ எப்பல இருந்து இந்த மாதிரி ஒரு ஆளா மாறின?
டோரெல்லாம் நாக் பண்ணிட்டு வர பரவாயில்லையே. யூனோ வாட், நான் எத்தனை தடவை யோசிச்சு உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கணும், ஒழுங்காக பேசணும்னு நினச்சாலும் நீ மாற மாட்டேங்கிற. நீ அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் பாவக்காதான். நான் எவ்வளோ நல்ல மூடில் வந்தேன் தெரியுமா? ஆனால் நீ என்னோட மூடையே கெடுத்துட்ட. நீ ஏன் இப்படி பண்ணுற? இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி எதுக்கு காட்டணும்னு நினைக்கிற? ஏன் என் முன்னாடி நீ ரொம்ப மோசமான பொண்ணுன்னு காட்டுற? நீ ஒன்றும் அவ்வளோ கெட்டவே இல்லையே. நல்லவளோ கெட்டவளோ எப்படி இருந்தாலும் சரி, நான் இல்ல, எப்பவுமே நீ இப்படி இல்ல. நீ நடிச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு எல்லாமே தெரியும் பிரீதா. ஓகே, எனிவேஸ், நான் இங்க உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் வந்தேன். தேங்க்ஸா? எதுக்கு? எங்க அப்பாவை சமாதானப்படுத்தினதுக்கு. யூ நோ வாட், அவர் இது வரைக்கும் யார் கையும் பிடிச்சதில்லை எக்ஸப்ட் அம்மா. ஆனா இன்னைக்கு உன்னோட கையை பிடிச்சுக்கிட்டாரு. தேங்க்யூ. தேங்க்ஸ் எதுக்குன்னா, நீ எப்பவுமே அவரோட பொண்ணுன்னு நிரூபிச்சதுக்கு. அவர் எப்பவும் அப்படிதான் சொல்லுவாரு, உன்னை அவர் பொண்ணுன்னு வர. அதை இன்னைக்கு நீ நிரூபிச்சிட்ட.